ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மேரியும் ராகவனுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்கிறாங்க. நம்ம மாறனும் செம மாஸ்டர் பிளான் பண்ணி மேரியோட மனசை மாற்றினது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பாண்டியனோட நிலைமைக்கு விஜய் தான் காரணம்னு தெரிய வருது. இனி சும்மா விடுவாங்களா? மாறன் செம மாசா வந்து விஜயை வீட்டை விட்டு வெளியில் அடித்து துரத்துறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரோஸ்மேரி அந்த கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட வீரா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ரோஸ்மேரி கிட்ட விசாரணை ஆரம்பிக்கும் போது நான் தான் பாண்டியனோட லவ்வர், அது மட்டும் இல்லாமல் ராகவன் சார் கடையில் தான் நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து நான் ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே திருட்டு பழியை போட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் இதெல்லாம் நினச்சி நான் பாண்டியன் கிட்ட ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். உடனே இங்கே நிற்கிற ஒரு ராகவன் கிட்ட பாண்டியன் போய் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் மேலே திருட்டு பழி போடுவேன், அந்த திங்ஸுக்கான எல்லா செலவையும் நான் பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அவள் பட்ட அவமானத்துக்கு ஈடாட்டு நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு பாண்டியனும் ராகவன் கிட்ட சண்டை போடும்போது ராகவனும் அதை சொல்கிற மாதிரி இல்லை, நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க மாட்டேன், என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சமயத்தில் ராகவனும் பாண்டியனை பார்த்து இனிமே உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல, என் கையால் தான் உன்னோட சாவுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஸ் மேரியும் அந்த இடத்துல வாக்கு மூலம் கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம வீரா எதிர்பார்க்கவே இல்லை. மாறனும் வீரா கிட்ட வந்து என்ன வீரா இங்கே நடக்குது, இங்கே வந்து அப்படியே ராகவனுக்கு எதிராட்டி பேசுகிறாங்களே, இப்போ என்ன செய்யறது, இப்போ வேற இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருமே, ராகவனுக்கு மேலே தான் பழி வருமேன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீராவும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகவனும் கண்டிப்பாக பாண்டியனோட நிலைமைக்கு நான் காரணம் கிடையாது, நான் வேணும்னு எந்த விஷயத்தையுமே செய்யலை, ஆனால் இவங்க வந்து இந்த இடத்துல எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ராகவனும் அவங்க தரப்பு வாதத்தை வைக்கும்போது அங்கே உள்ளவங்களும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அங்கே உள்ளவங்களும் சரி இனிமே இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு இன்னொரு நாளுக்கு மாற்றி வைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ராகவன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் நம்ம ராகவன் கிட்ட ராகவா நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரத்தில் ஒன்று நாங்கள் வெளியில் எடுத்துருவோம், ஓ மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலாண்டா, நீ எதுக்குமே கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம ராகவனும் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, என்னடா இங்கே வந்து நீ ஆக்டிங் கொடுத்துட்ருக்கியா, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்பாவுக்கு என் மேலே இருக்க கோபம் எப்போவுமே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது மாறனும் வீராவும் சேர்ந்து ராகவனை சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, மாமாவுக்கு உங்கள் மேலே இருக்க கோபம் எல்லாமே சரியாயிட்டு, நீங்கள் ஏதாவது போட்டு குழப்பிக்காதுங்க, கண்டிப்பாக என்னோட அண்ணனோட நிலைமைக்கு நீங்கள் காரணமே கிடையாது, அதனால நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதுங்க சொல்லிட்டு நம்ம வீராவும் ராகவனை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவும் மாறங்கிட்ட மாறா வந்து நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தியா, அந்த ரோஸ்மேரி எதற்காக இங்கே வந்து இப்படி ஒரு சாட்சி சொல்ல போகிறா, நேற்றுக்கு நம்ம அவளை மீட் பண்ணும்போது கூட எந்த விஷயத்தையும் பற்றி பெருசாகவே சொல்லலையே, கண்டிப்பாக நம்ம அவளை மீட் பண்ண பிறகு யாரோ ஒருத்தங்க அவளை சந்திச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவளோட மனசை மாற்றி குழப்பி விட்டுருக்காங்க, அந்த குழப்பத்தில் தான் இந்த கோர்ட்டில் இப்படி ஒரு சாட்சி அவள் வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு நம்ம வீராவும் மாறங்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சா என்னோட அண்ணன் நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும், எனக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, ஆனால் ரோஸ்மேரி கிட்ட ஏதாவது நம்ம டைரக்டாகவும் கேட்க முடியாது, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும், நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கு வீரா, கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க மேரியை பார்த்து அவன் மனசை மாற்றி விட்டுருக்காங்க, சரி எப்படியாவது கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீராவும் சேர்ந்து சரியான மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த வள்ளியம்மா பயங்கரமாக வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க. மாறங்கிட்ட வந்து என்ன மாறா இப்படியெல்லாம் ஆயிட்டு, ராகவன் எங்கே, ராகவன் எப்படி இருந்தாலுமே இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னாச்சு ராகவன் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறங்கிட்ட கேட்கும்போது மாறனும் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம வள்ளியம்மா கண்மணி எல்லாமே அதிர்ச்சியாகி ஏன் என்ன ஆச்சு, ராகவன் மேலே எதுவுமே தப்பு இல்லை, அப்படி இருக்கும்போது எதற்காக அவன் வந்து இன்னும் லாக்அப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் ஃபீல் பண்ணும்போது மாறனும் வள்ளியம்மைகிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரத்தில் ராகவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ராமச்சந்திரனும் மாறன்கிட்ட மாறா ஒன்று தான் நம்பி இருக்கேன், ராகவனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது, அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படணும், அது மட்டும் இல்லாமல் லாயர்கிட்ட பேசி ஏதாவது அவனுக்கு ஜாமீன் கிடைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாரு அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும் ராமச்சந்திரன் கிட்ட அப்போ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, சீக்கிரத்தில் ராகவனுக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் நிரூபிச்சிடுவேன் சொல்லி நம்ம மாறனும் அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க.
இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்த விஜிக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆகுது. நம்ம நெனச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. அந்த ரோஸ்மேரி கரெக்ட்டான சமயத்துல சாட்சி சொன்னனால தான், இன்னும் இந்த ராகவன் மச்சான் வெளில வர முடியாம அந்த இடத்துலயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மாவும், "விஜி நீ நல்ல பிளான் போட்டிருக்க. நல்ல வேளை நம்ம மேல ஏதாவது பழி வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். கரெக்ட்டாட்டு பிளான் பண்ணி இப்ப எல்லாமே ராகவன் மேலேயே பட்டுட்டு, இனி ராகவனால வெளியிலேயே வர முடியாதுன்னு" சொல்லி நம்ம விஜய் அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவங்க அம்மாகிட்ட என்ன இருந்தாலுமே மாறன் மேல ஒரு கண்ணு வச்சிடணும். மாறன் வீராவெல்லாம் சும்மா நினைச்சிடக்கூடாது. அவங்க இந்த கேஸை இதோட விட மாட்டாங்க. கண்டிப்பா ராகவன் மச்சான வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்துட்டே தான் இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம விஜயோட அம்மாவும், நீ சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு விஜய், எதுக்கும் கவனமாவே இருப்போம்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மாறனும் செம மாசாவிட்டு ஒரு சர்ச் ஃபாதர் கெட்டப்ல வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரோஸ்மேரி ரொம்பவே குழப்பத்துல இருக்கும்போது, சரி எப்படியாவது நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி சர்ச்சுக்கு கிளம்பி வராங்க. ரோஸ்மேரியும் மாறன்னு தெரியாம சர்ச் ஃபாதர் தான் நினைச்சு அந்த இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம ரோஸ்மேரியும், ஃபாதர் நான் தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்லும்போது, அவங்களும் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நம்ம ரோஸ்மேரியும், பாண்டியனோட நிலைமைக்கு காரணம் யாரோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கோர்ட் படி ஏறி ஒரு சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கேன். பாண்டியனோட நிலைமைக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃபாதரா இருக்கக்கூடிய மாறனும் அந்த இடத்துல, நீயே யோசிச்சு யார் தூண்டுதலும் இல்லாம தான் இந்த செயலை செய்தியா அப்படி கேட்கும்போது, ரோஸ்மேரியும் யோசனை பண்ணிட்டு, இல்ல ஃபாதர் அப்படியெல்லாம் இல்ல, வேற ஒருத்தங்க தூண்டுதல்னால தான் நான் அந்த மாதிரி கோர்ட்ல போய் சாட்சி சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. இத கேட்ட உடனே நம்ம மாறன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற, இதுக்கு யார் காரணம் அப்படி சொல்லும்போது, ஒரு பொண்ணு தான் அப்படி சொன்ன உடனே நம்ம மாறனும், பொண்ணா யார் அது அப்படி சொல்லி கேட்கும்போது, நம்ம ரோஸ்மேரி அந்த இடத்துல ஒரு ஆள் வந்தாங்க. அந்த ஆளு தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு பொண்ணு ஃபோன்ல என்கிட்ட பேசிச்சு. அவங்க தான் இந்த மாரி பாண்டியனோட நிலைமைக்கு காரணமான இந்த ராகவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா நீங்க கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு ஒரு தூண்டுதலை எனக்கு ஏற்படுத்தினாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம மாறணும், சரி நீ பொண்ணுன்னு சொல்றியே அது யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டுல, அந்த பேர் என்னன்னு விசாரிக்கிறாங்க. ரோஸ்மேரி அதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அதை எதுக்கு நீங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம மாறனால அடுத்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இல்லம்மா, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது, நம்ம ரோஸ்மேரியும் ஏதோ ஒரு பொண்ணு பேசினா ஆனா அவரோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ரோஸ்மேரி கிட்ட மன்னிப்பு கொடுத்துட்டு வீரா கிட்ட நம்ம மாறன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீரா, நம்ம சந்தேகப்பட்டது எல்லாமே சரியா தான் போச்சு. ரோஸ்மேரி தனியாலாம் இதை செய்யவே இல்லை. அவகிட்ட ஏதோ ஒரு பொண்ணு பேசினாலாம், அவ சொன்னனால தான் கோர்ட்ல இப்படி சாட்சி சொன்னேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வீரா கிட்ட சொன்ன உடனே வீராவும் மாறன் கிட்ட, மாறா நான் சொன்னேன்ல, அந்த எவிடன்ஸ்ல இருக்கக்கூடியதும் ஒரு பொண்ணு தான். கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி வேலையை செய்யறது விஜயை தவிர வேற யாருமே கிடையாது. இங்கேயும் ஒரு பொண்ணு தான் அவள்கிட்ட பேசியிருக்காங்க. அதனால விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல நம்ம மாறனும் செம மாசா விஜய அடிச்சு துரத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.